இளநீரை வச்சு நம்ம வீடியோவில் நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். அதாவது புட்டிங்லேருந்து, ஐஸ்கிரீம்லேருந்து, ஃபலோடாலேருந்து, மில்க் ஷேக், பாயாசம், இப்படி நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இளநீரையும் அதில் உள்ள வழுக்கையும் எடுத்துட்டு, இளநீரில் தூசி இருக்குது, அதனால் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் 50 ml கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இளநீரில் உள்ள வழுக்கையை மட்டும் மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அல்வா செய்ய அகலமான ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை பொரிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக அரைச்ச வழுக்கையை இந்த நெய்யோட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இளநீரில் மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே எல்லாத்தையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேருங்க. சர்க்கரை நமக்கு பிடிச்ச அளவுக்கு தான் சேர்க்க முடியும். அதனால கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அல்வா கொஞ்ச நேரத்திலே கண்ணாடி பதத்தில் வரும். அந்த ஸ்டேஜ் வரையில் பொரிச்ச முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பாத்திரத்தில் அல்வா ஒட்டாத ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரையில் ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சுட சுட சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட்னா டேஸ்ட்டு, உங்கள் டேஸ்ட்டு எங்கள் டேஸ்ட்டு இல்லைங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.